our channel. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஷாப்ல இருக்கிற எல்லா டூல்ஸை பற்றியுமே ஒரே வீடியோவில் பார்த்தோம். ஸோ பட் அது வந்து ஒரு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வேணால் ஒரு டைம் அதை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற டூல்ஸை ஒரு 3 வீடியோவாக செப்பரேட் பண்ணி போடுறேன். ஸோ இதில் ரொம்பவே உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக நான் சொல்லித்தரேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டூல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபைலில் போயிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்போம். நியூ ஆப்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு கேட்கும் இல்லையா, பேப்பர் சைஸ். ஸோ அந்த பேப்பரோட சைஸை வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா கஸ்டமைஸில் நீங்களாவே உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துருங்க. நான் A4 கிளிக் பண்ணிவிட்டு நான் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு A4 சைஸில் ஒரு பேப்பர் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்து எனக்கு என்ன இமேஜ் வேணும் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இமேஜோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தோன்னா இதை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது இந்த இமேஜோட இடத்த இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இப்படி ட்ராக் பண்ணுறேன். இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து இந்த ஃபைலுக்கு பக்கத்தில் இப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவ் டூல். நேம்லேயே உங்களுக்கு இருக்கு. மூவ் டூல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இமேஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறதுக்காக மூவ் டூல் நாம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த லெஃப்ட் கிளிக் எடுக்காம இமேஜை ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வருது இல்லையா, ஸோ இந்த டைம்ல வந்து அந்த லெஃப்ட் கிளிக்கை நீங்க அப்படி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி விட்டுறப்ப அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த கார்னரை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து இந்த இடத்துல செட் ஆகிடும். ஸோ இதுதான் மூவ் டூலோட ஒர்க். ஸோ இந்த மூவ் டூல் வந்து இமேஜ் மட்டும்தான் மூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஷேப் வரைகிறேன். இந்த ஷேப்பையுமே என்னால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா மூவ் பண்ணி வைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த டெக்ஸ்டோட பிளேஸையுமே என்னால் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவ் டூல் பார்த்தோம். இந்த மூவ் டூலோட ஒர்க் என்னது, இமேஜாக இருக்கட்டும், டெக்ஸ்டாக இருக்கட்டும், ஷேப்ஸாக இருக்கட்டும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மூவ் டூலோட ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் என்ன டூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் போர்ட் டூல். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நியூவாக உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து ஆர்ட் போர்டோட ஒர்க். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டாப்பில் வந்து உங்களுக்கு வித் அண்ட் ஹைட் வருது. ஸோ எந்த அளவுக்கு வித் வேணும் ஹைட் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நியூவான ஒரு பேப்பரை உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 டூல் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த டூலை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இமேஜை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி ஒரு நியூ ஷீட்டுமே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு என்னென்னா இந்த மாதிரி வரிசையாக இமேஜ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை வந்து நான் ட்ராக் பண்ணிலாம் வைக்க வேணாம், பட் எனக்கு வந்து செப்பரேட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விண்டோவில் போயிட்டு அரேஞ்சில் போயிட்டு டைலால் வெட்டிக்கிளி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இமேஜும் லைன் பை லைனாக வந்துடும். ஸோ எனக்கு இந்த பேப்பர் தேவையில்லைங்கிறதுனால நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டூல் பார்த்தோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, மூவ் அண்ட் ஆர்ட் போர்ட் டூல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்டாங்கிள் மார்க்யூட் டூல். இப்போ ஒரு இமேஜ் இருக்குது, பட் எனக்கு இந்த இமேஜில் ஃபுல் இமேஜையும் ட்ராக் பண்ணி வைக்க வேணாம், ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் எனக்கு ட்ராக் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெக்டாங்கிள் மார்க்யூட் டூல். இந்த டூலை எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வச்சுட்டு இப்போது வந்து நம்ம சிஸ்டம்கிட்ட என்ன சொல்லியிருக்கோம், செலக்ட் பண்ணுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நகர்த்தி நகர்த்தி பார்ப்பாங்க. மூவ் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா நாம் சிஸ்டம்கிட்ட இன்னும் சொல்லலை நீ மூவ் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகி வந்துடும்.
உங்களுக்கு ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம்லாம் பாருங்க இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததா வந்து ஸோ எலிப்டிக்கல் மார்க்யூ டூல். ஸோ இந்த கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ் டூவில் கிளிக் பண்ணி தென் இதே மாதிரி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணணும். இதுதான் எலிப்டிக்கல் மார்க்யூ டூல். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசோ மார்க்யூ டூல், பாலிகான் அண்ட் மேக்னெட்டிக். லேசோ டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இமேஜோட எந்த அளவுக்கு இந்த இமேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டூலை கிளிக் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டூலை கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக்கை எடுக்காமல் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் கிளிக் எடுத்தீங்கன்னா எகெயின் வந்து நீங்கள் திருப்பி வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் லெஃப்ட் கிளிக் எடுக்காமல் எங்கே வரைஞ்சி ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல ஏன் பண்ணிவிட்டு ஃபைனலாக லாஸ்ட்டாக தான் நான் வந்து லெஃப்ட் கிளிக்கே எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. தென் எகெயின் மூவ் டூவில் கிளிக் பண்ணி தான் நீங்கள் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம இப்போ லேசர் டூலில் செஞ்சுருக்கோம் இல்லையா? ஸோ லேசர் டூலோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகானல் லேசர் டூல். ஸோ இதுவும் அதுவும் ஒன்றா தானே இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா நான் இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேசர் டூலில் ஒரே கிளிக்லேயே நம்ம டிராயிங் பண்ணணும். இது அப்படி இல்லை, நம்ம கிளிக் பண்ணி நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வேச்சராக இல்லாமல் லைனாக இருக்குது பாருங்கள். லைனில் தான் வந்து இது செலக்ட் ஆகும். எகெயின் நான் மூவ் டூவில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கும் அடுத்தது என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லேசோ டூல். இதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களால் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கிளிக் பண்ணி கூட நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துல ஃபினிஷ் பண்ணுங்க, ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபைனலி வந்து இந்த இதில் செட் ஆகணும் அப்படின்னா என்ட்ரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல இமேஜ் செட் ஆகிடும். ஸோ இதுக்கும் அடுத்த டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் டாப் டு பாட்டம் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைங்க. இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா இமேஜை ஆட்டோமேட்டிக்காக ட்ரேஸ் பண்ணி நமக்கு இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூப்பரா. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட வேண்டாம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிக் செலெக்ஷன் டூல். குவிக் செலெக்ஷன் டூல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜை நான் ஃபாஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னால் இந்த இமேஜை கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக செலக்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக செலக்ட் ஆனதை நான் வந்து டீசெலக்ட் பண்ணணும் அப்படின்னா டாப்பில் பாருங்கள் மைனஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மைனஸ் பண்ணுங்க. ப்ளஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குவிக்காக ஒரு செலெக்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கான பேர் தான் குவிக் செலெக்ஷன் டூல். ஸோ இதுக்கும் அடுத்தது மேஜிக் வாண்ட் டூல். ஸோ மேஜிக் வாண்ட் டூல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் கலரை செலக்ட் பண்ணும். நான் இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா சேம் கலரை எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்த நான் கிளிக் பண்ணுறேன்னா சேம் கலர். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுற இடத்துல சேம் கலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கான பேர் தான் இந்த மேஜிக் வாண்ட் டூல். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே டார்க் பிளாக்காக இருக்கிறதுனால இந்த சேம் கலரை வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதே இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன்னா இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 டூல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன டூல் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான டூல் தான் கிராப் டூல். ஸோ எனக்கு வந்து அன்வான்டாக இருக்கிற ஏரியாவெல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இதில் கிளிக் பண்ணி
கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் டூலையும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்டர் அமுக்குனீங்க அப்படின்னா என்டர் அப்படிங்கிறது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண சைஸ் மட்டும் கிடச்சிடும். ஸோ இதுக்கு அடுத்தது பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல். ஸோ ரெக்டாங்கிளாக இல்லாமல் எனக்கு வேணுங்கிற மெத்தடில் நான் வந்து ஒரு இடத்த கிராப் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல். செலக்ட் பண்ணிக்கோங்க, என்டர் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இதுக்கும் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லைஸ் டூல். ஸ்லைஸ் டூல் அப்படின்னா என்னென்னா, ஒரு நோட்டில் நீங்கள் ஏதோ ஒரு ட்ரா பண்ணுறீங்க இல்லை எழுதுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து அதில் மார்ஜின் போடுவீங்க. ஸோ அந்த மார்ஜின் எதுக்காக யூஸ் பண்ணதுன்னா நீட்டாக வந்து உங்களால் அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ அதே ஒர்க் தான் இது. இந்த ஸ்லைஸ் டூல் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்பிளேல மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் இதை பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிற அளவுக்கு இந்த இமேஜ் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இமேஜஸ் வைக்கணும், இல்லை இங்கே டெக்ஸ்ட் நான் டைப் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு லே அவுட்டாக நீங்கள் பிரித்து காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்லைஸ் டூல். இந்த ஸ்லைஸ் டூலில் வந்து தப்பாக நான் வரைஞ்சிட்டேன், இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் செலக்ட் டூல். இந்த ஸ்லைஸ் செலக்ட் டூலை எடுத்துகிட்டு இந்த கார்னரை பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி தப்பாக வரைஞ்சதை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கும் அடுத்தது என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டூல். இது ரொம்பவே ஈஸியான டூல் தான். நான் ஒரு நியூ ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நியூ ஷீட்டில் ஒரு ஃப்ரேம் டூல் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் வரைகிறேன். பாக்ஸ் வரைஞ்சிட்டு எனக்கு வந்து ஒரு இமேஜ் வேணும் இப்போது. ஸோ இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ இப்படி கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜோட சைஸ் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது. பட் ஆனால் இது வந்து நான் வரைஞ்ச ஃப்ரேம்குள்ளே மட்டும் ஆட்டோமேட்டிக்காக மாஸ்க் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம் டூலோட ஒர்க்கு. ஸோ இமேஜ் வந்து இவ்வளோ பெரிய இமேஜாக இருந்தாலும் அந்த ஃப்ரேம் டூலுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் செட் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ரேம் டூல். ஸோ இதுக்கு அடுத்ததாக இருக்கிற டூல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஐ டிராப்பர் டூல். இந்த ஐ டிராப்பர் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கஸ்டமர் உங்ககிட்ட சொல்கிறாங்க, ஸோ இந்த ஷர்ட் கலர் எனக்கு இந்த ஷர்ட் கலரில் தான் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்ட்டு. இந்த ஷர்ட் கலர் நீங்கள் எப்படி தேடுவீங்க, இந்த இடத்துல போயிட்டு ஃபோர்கிரவுண்ட் கலர், இது வந்து பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்கிரவுண்ட் கலரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையாவே கிடைக்கும். இந்த கலர் ஆப்ஷன்ஸ் கிடச்சிட்டோன்னா நீங்கள் போயிட்டு இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம தேடுவோம். ஸோ இதே கலர் இங்கே இருக்கா அப்படின்ட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்கிரவுண்ட் கலரும் இதுவும் சேம் கலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் வந்து எனக்கு இதே கலர் வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த ஐ டிராப்பர் டூல். இந்த ஐ டிராப்பர் டூலை வச்சுட்டு நான் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த கலரோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த இடத்த நான் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கலரோட வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணாலும் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த ஷீட் இருக்குங்க இல்லையா, இப்போ நான் இந்த ஷீட்டில் வந்து இந்த கலரை வந்து பேக்ரவுண்ட் கலராக நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஷீட்டில் எனக்கு இந்த கலர் பேக்ரவுண்டாக வரணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபோர்கிரவுண்டில் இருக்கிற கலர் எனக்கு இங்கே பேக்ரவுண்டாக கிடைக்கணும் அப்படின்னா ஆல்ட் டிலீட்டும் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆல்ட்டும் டிலீட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கிற கலர் எனக்கு இங்கே கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரிஜினல் கலரை ட்ரேஸ் பண்ணி எடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் ஐ டிராப்பர் டூல். ஸோ இதுக்கு அடுத்தது கலர் சாம்பிளர் டூல். நான் இந்த இடத்துல இந்த இமேஜ் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த இமேஜில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து நான் அப்படி கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கிளிக் பண்ண ஏரியாவில் இருக்கிற ரெட்டோட வேல்யூ, க்ரீனோட வேல்யூ, ப்ளூவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ரெட், க்ரீன், ப்ளூவோட வேல்யூ நான் கிளிக் பண்ண பிக்சலில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சை காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறாங்க. வேறு எதுக்குமே இந்த டூல் அவ்வளோவா யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு ரூலர் டூல்.
ஸோ நான் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இந்த லைன் வரைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இதோட ஹைட் இந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ண வேல்யூவோட ஹைட் என்ன, வித் என்ன, இந்த மாதிரி வேல்யூஸை ஷோ பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் என்ன டூல் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோட்டு. இப்போ வந்து நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து நான் சில நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா இந்த நோட் டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த நோட் டூலை செலக்ட் பண்ணுங்க, இப்படி ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு வேணுங்கிற நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு நோட்ஸ் தான் எடுக்க முடியுமான்னா இதில் எத்தனை நோட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 2 3 கவுண்ட். ஸோ இது என்ன அப்படின்னா ரொம்பவே ஈஸி. இப்போ நான் ஒவ்வொரு கிளிக் பண்ணுறதுக்கும் பாருங்கள் ஒவ்வொரு வேல்யூ எனக்கு ஆட் ஆகுது. 1 2 3 4 அப்படின்னு ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒவ்வொரு வேல்யூ வந்து எனக்கு ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதோட கலரை வந்து உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டாப்பில் கிளிக் பண்ணி இந்த கலரையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் பேட்ச் டூல் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப் கிளாஸ் 2ல் வந்து நம்ம பார்க்கலாம்.